நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே சோ நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரே சோ நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தலை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தலை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரரா இருக்க, உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் இருக்க. கேருபையின் மகத்தானமது இந்த காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை
Hallelujah. 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 ஒரு ஆராதனையை நடத்துகிறவர் பாடுகிறதுனாலே இணைந்து பாடுகிறது வேறு, நாம் சந்தோஷமாக இருக்கிறதுனாலே நாம் பாடுகிறது வேறு. பாடல் பாடுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சங்கீதங்களை எழுதின சங்கீதக்காரன் தான் எந்தெந்த சந்தர்ப்பத்திலே இந்த பாடல்களை இயற்றி பாடினான் என்று பாடல் எழுதின சந்தர்ப்பத்தெல்லாம் அடைப்புக்குறியிலே வைத்து தான் பாடினதனுடைய காரணம் என்ன என்று பாடினான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பாடுகிற இன்னொரு பாட்டு இருக்கிறது. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியினால் பாடுகிற பாடு. நம்முடைய இருதயம் நன்றியினால் நிறைந்திருக்குமானால் கர்த்தர் செய்த உபகாரங்களை நாம் உண்மையாய் நினைப்போமானால் நம்முடைய இருதயம் நன்றியினால் நிறைந்து பாடுகிற பாட்டு இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் நன்றியினால் எப்போது நிறைந்து பாடுகிற பாடலை எங்கள் இருதயத்திலே தாரும். எங்கள் இருதயம் ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி அடைந்த போது ரொம்ப துதிச்சு நல்ல டான்ஸ் ஆடி பாடினாங்க. செங்கடல் திறந்த உடனே நல்ல நம்ம டான்ஸ் ஆடி டேம்பரின் அடித்து ஆட்டம் பாடி மறந்தார்கள். ஆனால் அவங்க என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நன்றியுள்ள இருதயம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. தேவன் செய்த காரியங்களை எல்லாம் மறந்து விட்டார்கள். ஆகினாலே அவர்கள் வனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். தேவன் பண்ணின வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போயிட்டாங்க. அப்பப்போ ஜெயம் கிடைக்கும் போது ஒரு ஆட்டம் ஒரு பாட்டம், அது அல்ல. எந்த காலத்திலும் ஆண்டவரை நான் துதிப்பேன். எந்த சூழ்நிலையிலே நான் ஆண்டவரை துதிப்பேன். என்னை இதுவரைக்கு நடத்தினவர் எல்லா நிலைமையிலும் என்னை நடத்துவார். என்னை ஆண்டவரே நீர் நடத்தின பாதைகளை நினைத்து நன்றி உள்ள இருதயத்தோடு நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகையினாலே தான் பலவிதமான 40 வருஷ பாதையை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்து அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது மோசே ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் 40 வருஷமாய் இந்த பெரிய வனாந்தர வழியாய் நடந்து வருகிறீர்கள் என்பதை தேவன் அறிவார். தேவன் ஒன்றே அறிவார். 40 வருஷமா நீங்க முறுமுறுப்பு, அது இல்லை இது இல்லை என்று சொன்ன அழுகைகள், இதெல்லாம் தேவன் அறிவார். ஆனால் நீங்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்கணுமானால், வாக்குத்தத்தத்தை பிரவேசிக்க வேண்டுமானால் நீங்கள் பிரவேசிக்கிறதுக்கு முன்னால ஒன்று சொல்லணும். இந்த 40 வருஷம் எங்களுக்கு ஒரு குறை இல்லைன்னு சொல்லணும். தேவன் எல்லாத்தையும் எங்களுக்கு தந்தார். உணவை தந்தார், உடுக்க உடையை தந்தார், சுகத்தை தந்தார், பலத்தை தந்தார், ஆரோக்கியத்தை தந்தார், நீடித்த வாழ்வு எனக்கு தந்தார். நீங்கள் சொல்லணும், வாயால திறந்து சொல்லணும், தேவன் எனக்கு ஒரு குறையில்லாமல் என்னை நடத்தினார். ஆண்டவரே, கடந்த ஆண்டெல்லாம் நம்மை குறைவில்லாமல் நடத்தினார். எத்தனை பேர் உண்மையாய் சொல்வீர்கள்? 2016ஆம் ஆண்டு முழுவதும் ஒரு குறை இல்லாமல் தேவன் என்னை நடத்தினார். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை கரம் பிடித்தவரே, எனக்கு ஒரு குறை இல்லாமல் ஆண்டவரே காத்தீரே அப்பா, காத்தீரே அப்பா, என்னை நடத்தினரே. ஆண்டவரே, காமாரா தலா கபாபாலா தலாரியா, அல்லேலூயா. இத்தனை
அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவோம். இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவோம். இதுவரை வழிகாட்டி நடத்தினாரே நமும் காத்திடுவார். இதுவரை வழிகாட்டி நடத்தினாரே நமும் காத்திடுவார். எனக்கே நீனே பயமே எந்த இயேசு என் துணையே.
இதுவரை நம்மோடு இருந்தார், இனிமேலும் நம்மோடு இருப்பார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இதுவரைக்கு இருந்தார். நம்மோடு இருக்கிற தேவனை ஒரு 5-10 நிமிஷம் எழும்பி நின்று விடுதலையோடு நாம் கர்த்தரை இந்த புதிய ஆண்டிலே கர்த்தரை துதிக்கலாம் என நான் எண்ணுகிறேன். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தர் யார் யாருக்கு இவ்வளவு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தாரோ முழு பலத்தோடு நான் கர்த்தரை ஆராதிப்பேன். அல்லேலூயா. முழு சிந்தையோடு முழு ஆத்துமாவோடும் அல்லேலூயா அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நாம சத்தம் விடுகிற ஒரு இடம் உண்டானால் அது தேவ சமூகம். நம்முடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ஒரு இடம், மற்ற இடங்களெல்லாம் நான் வாயை மூடணும். ஆனால் வாயை திறக்க வேண்டிய ஒரு இடம் உண்டானால் அது தேவ சமூகம். எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபதல பரதல வசந்தல பரதலாரியா உரபஷபபதல பரதல கமாரியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. We praise the Lord. எல்லா துதிகள் எல்லா வாயை திறந்து ஆவில நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஓரமஷபபதல மந்தல பரதல கமாரியா. Hallelujah, hallelujah, hallelujah. Ribaba badala baratalaria, hallelujah. Ribaba badala baratalaria, ambala satala kamaria, hallelujah, hallelujah, hallelujah. நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு.
Sarabala talaria bala talaria kalabo shabala tala. Hallelujah, hallelujah. இயேசுவே கபபபதல பராதல எல்லா கைகளை தட்டி விடுறையோடு ஆண்டவரை ஆராதித்து ஊரபபதல பரதல பரதல போரியாதல போராதல கபபல தலாரியா. Hallelujah, hallelujah, hallelujah. மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை ஆண்டவரே, உமக்கு ஆராதனை ஐயா, ஆராதனை ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா ஆண்டவரே, உமக்கு நன்றி, உள்ளத்தில் நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஓ ரபஷபபதலபரதலா. ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை ஆண்டவரே, உமக்கே மகிமையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. Yes Lord. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. ஆரம்பெடுத்து நடத்துகிறீர், சுமக்கேற்று கரம் பிடித்து நடத்துகிறீர். காலமெல்லாம் சுமந்தி நன்றி, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. 2016 ஆண்டு வரைக்கும் தேவன் நம்மை நடத்தினார் என்றல்ல,
நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன். அவர் கரம் பிடித்து நடத்தினார். நம்முடைய கரத்தை பிடித்து எத்தனை பேர் கை விட்டுட்டாங்க? கரம் பிடித்த மனிதர்கள் கடைசி வரைக்கும் நான் உன்னை கரத்தை விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன எத்தனை பேர் கை விட்டுட்டாங்க. ஒருவேளை கை விடுவாங்க, ஆனால் இதுவரைக்கும் அவர் கை விடல, இனிமேலும் கை விடவே மாட்டார். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய வலது கரத்தை பிடித்து கொண்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். வெறும் துணையாக இல்லை, உன்னுடைய வலது கரத்தை பிடித்து கொண்டு நான் உனக்கு துணை நிற்பேன். அவர் கடைசி வரை கை விடவே மாட்டார். நான் ஆண்டவரை பார்த்து அடிக்கடியாய் பாடு, ஆண்டவரே கடந்த மாதெல்லாம் நடத்தினீர், கடந்த நாட்களெல்லாம் நடத்தினீர் சொல்லுகிறதை காட்டிலும் நம்மை கரம் பிடித்த ஒருவர் இருக்கிறார். அவர் கரம் பிடித்தவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். இதுவரைக்கும் நம்மை கைவிடவே இல்லை, இனிமேல் கைவிடவே மாட்டார். அதனால் தைரியமாய் முகத்தை பார்த்து ஓ ரபா சபா தலாரியா, ஓ ரபா ஷபாலா தலாரியா, நம்பிக்கையோடு சொல்லலாம், கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். எபினேசர், எபினேசர், இதுவரை உறவினே, யெகோவா எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உறவினே, யெகோவா எல்லாம் பார்த்துக் கொள்வீர். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். ரட்சகா, 2016 ஆண்டு வரைக்கும் எங்களை கரம் பிடித்து நீர் நடத்தினீர். எத்தனையோ சூழ்நிலைகள் மாறின, காலங்கள் மாறின, மனிதர்கள் மாறி போனார்கள். ஆனால் கடந்த ஆண்டு முழுவதும் நீரும் உடைய வார்த்தைகளும் மாறாதவைகளாய்
எங்களோடு இருந்து நடத்தினதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, கடந்த காலத்தில் நீர் மாறவில்லை, இனிமேல் நீர் மாற மாட்டீர். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய அன்பான கரம் இந்த வருஷம் முழுவதும் எங்களை கரம் பிடித்து நடத்த போகிற உம்முடைய கிருபைக்காக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் கரங்களை தட்டி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கிடைத்த பாக்கியத்தை நம்பி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை கோடி மக்கள் இந்த உலகத்திலே தங்கள் கரங்களை யாராலும் பிடிக்க மாட்டார்களா? யாரால் என்னை தூக்கி விட மாட்டார்களா? யாரால் என்னை நடத்த மாட்டார்களா? யாரால் என்னோடு இருக்க மாட்டார்களா என்று ஏங்கி ஒருவருமே இல்லை, தனக்கு துணை செய்ய ஒருவருமே இல்லை என்று நினைத்து வாழ்க்கையிலே தளர்ந்து சோர்ந்து வாழ்க்கையே முடித்துக் கொள்ளுகிறார்கள் சுவாமி. ஆனால் எங்கள் தேவனே, எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் எங்களை தேற்றுகிற ஒரே ஒரு வார்த்தை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களோடு இருக்கிறீர். 2017ஆம் ஆண்டில் எங்களோடு இருப்பீர். உமக்கு நன்றி. உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரம் ஒரு முறை கூட சம்பூர்ணமாய் இறங்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள கரம் இறங்கி முக்கியமாய் ஆளுகை செய்து தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆசீர்வதியும். தேவ கிருபை சந்திக்கட்டும். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதா.